ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காருண்யா ப்ளஸ் அதோட ரிசல்ட்டு, அதை வச்சு நாளைக்கு நிர்மல் 368 அதுக்குரிய கணிப்பு எந்த மாதிரியெல்லாம் கணிப்பு இருக்குது, எப்படியெல்லாம் கால்குலேஷன், எப்படியெல்லாம் கணிப்புகள் இருக்குது, அதை வச்சு எப்படியெல்லாம் நம்ம நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஏன்னா பெண்டிங் நம்பர் ஒரு உதாரணமாக உங்களுக்கு ஒரு இத்தனை பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். பெண்டிங் நம்பர், இது வரைக்கும் வராத நம்பர் காரணம் நாளைக்கு நடக்கிற நிர்மலுக்கு 368 நாளைக்கு நடக்க போகுது. இதில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது அதை வச்சு ஒரு கணிப்புகள் எடுக்கலாம். ஆனால் இதை வச்சு ஒரே ஒரு செட்டு தான் ஒரே ஒரு செட்டுனா ஒரு ஏபிசினா அதில் ஒரே ஒரு நம்பர், அந்த ஏல ஒரு நம்பர், பியில் ஒரு நம்பர், சியில் ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா ரிசல்ட்டில் எப்படியெல்லாம் எந்த நம்பருக்கு எந்தெந்த மாதிரிலாம் ரிசல்ட் வந்திருக்கு, அதே மாதிரி அடுத்தது ரிப்பீட் நம்பர்ஸ், எந்தெந்த நம்பரில் திரும்ப அவன் அப்படியே காப்பி நம்பராக கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிறதும். அடுத்தது பவர் நம்பர்னால் உங்களுக்கே தெரியும். அப்படியே நம்ம பவர் நம்பர் போட்டு இதை கணிக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 4க்கு பவர் நம்பர் என்ன, 5க்கு பவர் நம்பர் என்ன, 9க்கு பவர் நம்பர் என்ன அப்படிங்கிற. அடுத்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் மெத்தடு, இதை கூட்டினா இதை கழிச்சா அதுவும் ரொம்ப கன்ஃபியூஷனாகவே போயிட்டுருக்குன்னு பார்த்துங்களேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வருஷ ரிசல்ட்டில் எந்தெந்த மாதிரிலாம், அதாவது ஒரு சில கணிப்புகள் எப்படின்னா மிஷின் நம்பருக்கு தகுந்த மாதிரி அதில் எப்படி வச்சுருக்கான், அந்த மிஷின் நம்பருக்கு இதில் கடைசி 3 நம்பர் ஏபிசியில் இருக்கிறது அப்படி இதில் எப்படி பாஸ் ஆகும், அதை வச்சு ஒரு கால்குலேஷன் மெத்தட் இருப்பாங்க. அதே மாதிரி கட் நம்பர் கேசிங், கட் நம்பரை நாளைக்கு எந்த மாதிரி நம்பர், ஒரு 3 நம்பர் இதை வச்சு தான் ஓரளவுக்கு நாளைக்கு கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு விதமான கணிப்புகள் தான். ஸோ இந்த மாதிரி கணிப்புகள்லாம் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ எதை வச்சு நம்ம கணிக்கிறது, எதை வச்சு ஈஸியான வெற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது, எதை வச்சு நம்ம கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதையும் இன்றைக்கி பார்த்துருவோம். அதுபடி நாளைக்கு நிர்மல் 368க்குரிய ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் அதில் ஒரு வீடியோவில் ஒரு க்ளூவும் இருக்குது, அதையும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு சிம்பிளாக சொல்கிறேன். இதுதான் கணிப்புகள். நம்ம லாட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன் கணிப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் வச்சு ஒரு கணிப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் எந்தெந்த நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நேற்று நம்ம கொடுத்த இந்த கெஸ்ஸிங் எப்படி நம்ம எடுத்திருந்தான்னு பார்த்தீங்கன்னா 50-50யோட ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். கார்னியா ப்ளஸுக்கு 510வது நாளுக்கு. இன்றைக்கி ரிசல்ட் அப்படி பார்த்தீங்கன்னா 95-54 அப்படிங்கிறது ரிசல்ட் நண்பர்களே, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொல்லியிருந்த மாதிரி டபுள் நம்பர்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஏபியில் பார்த்தீங்கன்னா 66 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆனால் ரொம்ப கிளவர், ரொம்ப புத்திசாலித்தனமாக 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த 0க்கு 3, 2, 7 அப்படிங்கிறது எடுத்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த 3க்கு 4 பாஸ் ஆகிருக்கு. நான் நினச்ச மாதிரி ஏபியில் டபுள் நம்பர்ஸ் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. இருந்தாலும் நான் எப்படி கணிச்சிருந்தேன் ரிசல்ட் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டில் இருக்க 6க்கு 6 இறங்கும். அதே மாதிரி பி போர்டில் இந்த 9க்கு 6 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் 6ன்னு கொடுத்தேன். ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 554. ஏ போர்டில் 5 பாஸ் ஆகிருக்குது. இந்த 6க்கு பதில் 5 பாஸ் ஆகிருக்கு. நெருங்கிட்டோம். நேற்று அப்படி தான் ஒரு போர்டில் பாஸ் ஆனிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஏசியில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. நான் 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்ச நண்பர்களே, ஆனால் பெரிய ஆப்பா வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிறது கொடுத்தான். ஆனால் நாளைக்கு எப்படி கணிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதே டபுள் நம்பர்ஸ் தான். அது 100% ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்தெந்த மாதிரி நம்பர்ஸ் எந்தெந்த போர்டில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதான் நம்பரில் இன்றைக்கி நம்ம கொடுத்ததில் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 பாஸ் ஆகிருக்கு. ஒரு நம்பர் இதில் மிஸ்ஸு. 6 கொடுத்துருந்தேன், ஆனால் 55 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 3க்கு 4 பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. நெருங்கிட்டோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இருந்தாலும் வருத்தப்பட வேணாம். நம்மளுடைய வெற்றி கூடிய சீக்கிரம் 3 போர்டு இல்லை 4 போர்டுக்குமே கண்டிப்பான ஒரு வெற்றி இருக்குது நண்பர்களே, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காண்டி எடுத்திருக்கேன். 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 496 566, சரிங்களா? அதுக்கு ரிசல்ட், ஏன்னா இதையும் நம்ம ஒரு சில நம்மளுடைய மக்களே சரி ரொம்ப ஆர்வமாக பார்க்குற நம்பர் மிஷின் நம்பருக்கு தகுந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எப்படி அடிச்சிருக்கான்னு ஒரு ட்ரிக்கு தான் சொல்கிறாங்க. அப்புறம் 496 566 அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 4க்கு 3, 9க்கு 2, 6க்கு
பாருங்க 4க்கு 3, 9க்கு 2, 6க்கு 9, 566க்கு 554 பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதே ஒரு கணிப்பு வச்சுக்கோமே 560. ஏ போர்டில் 5, பி போர்டில் 6, சி போர்டில் 6. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5, பி போர்டில் 5, சி போர்டில் 4. இந்த 2 நம்பர் பிசியில் இருக்கிறது அப்படியே ஏபிக்கு மாறிடுச்சு. இந்த 6க்கு பதிலாக ஒரு 4 சிம்பிளாக அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ நாளைக்கு எப்படி கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா இந்த நம்பர் நான் எதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கம்ப்ளீட்டாக ஒரு போன மாதம் ஒரு 4 தேதிக்கு காருண்யா ப்ளஸுக்கு நிர்மலுக்கும் எப்படி வந்து அவன் மேட்ச் பண்ணி அடிச்சிருக்காங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ நம்ம கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் என்ன மாதிரி நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்றேன். கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடுவோம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5 ஏ போர்டில். 5க்கு நாளைக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் நம்பர்ஸ் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏபியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி விட போகிறது இல்லை. நம்மளோட தொடர் வெற்றி கண்டிப்பாக இருக்குது. 5க்கு 6 உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி 5க்கு 8 இந்த நம்பர் எங்கேருந்து எடுத்தேங்கிறதையும் சொல்லிடுறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். பார்த்தீங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5க்கு 7, 6, 7, 8 வரிசையான நம்பர் தான். ஏன் இதை வந்து எதனால் இதை கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தையும் இந்த கட் நம்பர் இடைவேளையில் சொல்கிற அந்த க்ளூ எப்படிங்கிறது மறக்காமல் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முழுமையான வெற்றி நான் வேணால் சொல்லி அடிக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பான வெற்றி இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே 5 தான். இந்த 5க்கு 4 அதே மாதிரி பி போர்டுக்கும் டபுள் நம்பர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். 88 ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 5க்கு 2 நாளைக்கு. இந்த 5க்கு 4, 8, 2 ஏ போர்டில் இந்த 5க்கு 6, 8, 7 சரிங்களா. அடுத்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 4க்கு 6, 4க்கு 7, 4க்கு 9 கண்டிப்பாக நாளைக்கு ஏபியில் டபுள் நம்பரோ இல்லை பிசியில் டபுள் நம்பரே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஏசிக்கு டபுள் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் சொல்லி அடிக்கிறோம். கண்டிப்பாக நாளைக்கு வெற்றி உண்டு. ஏசி 7, 7 இல்லை ஏபி 88 இல்லை ஏசி 66 பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச பிசிலையும் நாளைக்கு டபுள் நம்பர்ஸ் வருமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் லைட்டாக சந்தேகமாக இருக்குது. அதனால் நான் கான்ஃபிடெண்ட்டாக ஏபி இல்லை ஏசி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்களேன். சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ஏபிசி ஏ போர்டு 6, 8, 7, பி போர்டு 4, 8, 2, சி போர்டு 6, 7, 9 சரிங்களா. நாளைக்கு கட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8, 7, 6 சுருக்கமாக சொல்கிறேன். 8, 7, 6 நாளைக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, எப்படி நீ கன்ஃபார்மாக சொல்கிற டபுள் நம்பர்ஸ் வருமே அப்படின்னு டபுள் நம்பர்ஸுக்கு எப்படி நீ கண்டிப்பாக சொல்கிறன்றதுக்கு அதுக்கும் இந்த இருக்குது ப்ரூஃபு பாருங்கள். 4/1/2024 503வது ட்ரா காருண்யா ப்ளஸோட ரிசல்ட் 873. அதுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 277 சரிங்களா. 8க்கு 2 பாஸ் ஆகிருக்குது, 7க்கு 7 பாஸ் ஆகிருக்கு, 3க்கு 7 பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் நம்பர்ஸு பிசியில் ரிசல்ட் வந்திருக்கு சரிங்களா. அதே மாதிரி 504வது ட்ரா 11ஆம் தேதி 1ஆவது மாதம் 2024 காருண்யா ப்ளஸ் ரிசல்ட் 603. அதுக்கு ரிசல்ட்டு 777. நல்லா யோசிச்சு பாருங்கள். போன மாதம் மந்த்லி சார்ட்டை எடுத்து நல்லா இன்டெப்த்தாக நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்கள். அவசரப்பட வேணால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 505வது ட்ரா 18ஆம் தேதி 1/2024 098 காருண்யா ப்ளஸ் ரிசல்ட்டு. அதுக்கு நிர்மலோட ரிசல்ட்டு 226. இந்த வரிசையாக நம்பர் மொத்தம் 4 ட்ரா நடந்திருக்கு. அடுத்தது பாருங்கள் 25/1/2024 985 ரிசல்ட்டு. அதுக்கு அப்படியே நிர்மல் ரிசல்ட்டு 488. இதில் ஆரம்பத்துலேருந்து பாருங்கள். இதில் பிசியில் டபுள் நம்பர்ஸு, இதில் 3மே சிங்கிள் நம்பரில் ஒரே ஹாட்ரிக் விக்கெட்டு மாதிரி ஒரே நம்பரு 603க்கு அப்படியே 7, 7, 7ன்னு வச்சுட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 505வது ட்ராவில் 505வது ட்ரா பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு 098 ரிசல்ட்டு 226 பார்த்தீங்களா. இதில் பிசியில் டபுள் நம்பர்ஸில் அடிச்சிருக்கான், இதில் ஏபியில் டபுள் நம்பர்ஸ் அடிச்சிருக்கான். அடுத்தது 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிசியில் டபுள் நம்பர்ஸ் அடிச்சிருக்கான். அப்படியே மாறி போன மாதம் அப்படியே ஜிக்ஸாக்காக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த மாதம் அதே மாதிரி தான். ஒரு சில எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நீங்களே பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 நம்பருமே ஒரே நம்பர் சிங்கிள் ட்ரிக்கில் பாஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபியில் பார்த்தீங்கன்னா 22 பாஸு. அடுத்தது பிசியில் 88 பாஸு. ஸோ இந்த கணிப்புப்படி பார்த்தோம்னா நாளைக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிக்கையை நானும் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் நான் வந்து ரிசல்ட்டு நம்பர்ஸை வச்சு நான் எடுத்திருக்கேன்.
இங்கே கொடுத்துருக்க கணிப்பில் எதை வச்சு கணிக்கிறது, நான் எந்த நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நம்பர்ஸை வச்சு கணிச்சிருக்கேன். ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து நெருங்கி மிஸ் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நாளைக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கேன் நண்பர்களே. சரியான வின்னிங் நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாதீங்க. அவனா நம்மளான்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 646, 887, 889 இதை வச்சு தான் கொடுத்துருக்கேன். வேறு வாய்ப்பே இல்லை. வேறு நம்பர்கள் கண்டிப்பாக வருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் இதை வந்து நான் உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். 829, 786, 647, 886, 787 ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏசிஏபி இதை பாருங்கள். ஏபிலேயும் டபுள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், ஏசிலேயும் டபுள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஏசி டபுள் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு பாருங்கள் நண்பர்கள். அருமையான வெற்றி கண்டிப்பாக நாளைக்கு இருக்குது, நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். 4 டிஜிட்டில் கணிப்பு பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 9க்கு நான் எடுத்திருக்க நம்பர் 264. சரிங்களா? இதை வச்சு நான் கணிக்கும் போது 28 49, 68 27, 46 26, 27 29, 66 46, 48 89 மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 100% வின்னிங் இருக்குது நண்பர்களே. அது வேணால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். ஒரு போர்டு மிஸ் ஆனாலும் பாக்கி 3 போர்டும் 2 போர்டும் கண்டிப்பாக தட்டுது நாளைக்கு. இது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். சரிங்களா? மிஷின் நம்பர் வச்சு அவன் எப்படி பண்ணியிருக்கான்னு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கட் நம்பர் நாளைக்கு கொடுத்துட்டேன், ஏபிசி கொடுத்துருக்கேன், 4 டிஜிட்டு கொடுத்துருக்கேன். நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் உங்களோட கணிப்புகளில் இருக்கான்னு பாருங்கள். இதில் எப்படி இந்த மாதிரி இங்கே பாருங்கள், சின்ன நம்பர் பெரிய நம்பர், சின்ன நம்பர் பெரிய நம்பர். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் பெரிய நம்பர், சின்ன நம்பர் பெரிய நம்பர், சின்ன நம்பர் பெரிய நம்பர், சின்ன நம்பர் பெரிய நம்பர். இதையும் ஒரு ஜஸ்ட்டு பாருங்களேன். இதில் பாருங்கள், பெரிய நம்பர், சின்ன நம்பர், பெரிய நம்பர், அதுக்கு கீழே இருக்கிறது சின்ன நம்பர். அந்த மாதிரி தான் இந்த ரிசல்ட்டையும் நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எப்படி அது செட் ஆகுது, அந்த நம்பர் வந்து மிஷின் நம்பருக்கு ரிசல்ட்டுக்கு எப்படி செட் ஆகி வருது அப்படிங்கிறது பாருங்கள். 566க்கு 554 ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி அதனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி மெத்தட்லேயும் நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். இது ஒரு புதுவிதமான ட்ரிக்கா, இது ஒரு புதுவிதமான யோசனையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம சேனலில் நம்ம கொடுக்குற விஷயங்கள் எப்படி உங்களுக்கு ஈஸியாக புரியணுமோ அந்தளவுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே. அதனால் நம்மளோட சேனலில் கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சொல்லியடி நாளைக்கு கன்ஃபார்மான வெற்றி உண்டு. அதிகபட்சமாக கட் நம்பர் கொடுத்துருக்கேன். நாளைக்கு டபுள் நம்பர்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு மந்த்லி சாட்டில் இந்த ட்ரா, இந்த டேட், இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத மறக்காமல் பாருங்கள். காருண்யா ப்ளஸுக்கு நிர்மலுக்கு எப்படி அவங்க கொண்டு வந்திருக்காங்கிற ட்ரிக்கையும் நம்ம யோசனை பண்ணாதானே ஒரு ரிசல்ட்டுங்கிறது நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் இந்த கணிப்புகளையும் நான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த கணிப்புகள் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் மறக்காமல் இந்த டேட், இந்த டைம், இந்த டேட்டில், இந்த ட்ராவில், இந்த ரிசல்ட்டை நீங்கள் மறக்காமல் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க நண்பர்களே. சரிங்களா? நாளைக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஏபிசி கொடுத்துருக்கோம். கட் நம்பர் ஏபிசி வச்சு உங்களுக்கு கெஸ் பண்ணி இதில் பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் சரி, இந்த நம்பர் நீங்கள் எப்படி வேணாலும் பாக்ஸில் போட்டு பாருங்கள். ஆனால் மறக்காமல் டபுள் நம்பர்ஸை வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதுதான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? அதனால் சிம்பிளாக சொல்கிறேன். நாளைக்கு நிர்மல் 368 கண்டிப்பான ஒரு வெற்றி உண்டு. அது நம்ம சேனல் மூலியமாக நம்மளோட வியூவர்ஸ்லாம் பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணி வெற்றி அடைஞ்சிங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு சூப்பரான வெற்றியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன்.